மீன ராசிக்காரங்க உணர்ச்சியால் வாழக்கூடியவங்க. அதனால தான் சில நேரம் கஷ்டமும் உங்களுக்கு அதிகமாக வருது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உணர்ச்சி அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே உண்மையான சக்தி மறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட உணர்ச்சி மீன ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்குங்க. அதுதான் உங்களோட உண்மையான சக்தி. நீங்கள் பிறந்தது கூட எல்லோருக்குமே நல்லது செய்ய தான், தியாகம் செய்யறதுக்கு கூட தயங்காத நபர்கள் யாருன்னு கேட்டால் மீன ராசிக்காரங்க தான். ஆன்மீக சக்தி அதிகமாக உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு காரணம் என்ன, அது நிரந்தர தீர்வு பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பதிவை முழுமையாக பாருங்கள். கடலுக்கு கூட எல்லாம் இருக்கலாம், ஆனால் மீன ராசிக்காரங்களோட நல்ல மனசுக்கு எல்லையே கிடையாதுங்க. நீங்கள் மற்றவங்களோட பார்வையில் சாதாரணமாக தோன்றினாலுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி ரொம்பவுமே அசாதாரணமானது. வாழ்க்கை உங்களை சோதிக்க சின்ன சின்னதாக சோதனையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த சோதனை எல்லாம் உங்களை உடைக்கிறதுக்காக வந்ததே கிடையாதுங்க, உங்களை உருவாக்க வந்தது. இதை மட்டும் நீங்கள் லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டா போதும், கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வர என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லோரையுமே நம்புறீங்கல்ல, அதுதான். உங்கள் மனசை எப்பவுமே திறந்து வைக்கிறீங்க. ரகசியம் அப்படிங்கிறது வேணும். எல்லாருக்கிட்டையுமே நம்மளோட ரகசியத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நாம் பேசுகிறத விட நம்மளோட செயல் பேசணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லோருக்கிட்டையுமே ஒரு முழுசாக நம்புறதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த மனசுக்குள்ள சில விஷயத்த ரகசியத்தை அப்படியே வச்சுக்க பாருங்கள். யாரை நம்புறது அப்படிங்கிறத கவனமாக தேர்வு பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட கனவுக்கும் உங்களுக்கும் யார் முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லைங்கிற சொல்லே பெருசாக வராது. யார் எது கேட்டாலும் தயங்காமல் உதவி செஞ்சுடுவீங்க. ஆனால் அவங்க உங்கள் உதவிக்கு தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்து செய்யுங்க. இல்லைன்னு சொல்கிறத கற்றுக்கோங்க. இப்போ இருக்கிற காலத்தில் இது நல்லது தான். மீன ராசி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தோற்காது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொஞ்சம் தாமதமாக வரும், அவ்வளோதான். மீன ராசிக்காரங்க ஒரு கடல் போல, கடல் மேலே அமைதியாக அலை மெதுவாக வீசிட்டு தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பேரழகும் பேராற்றலும் நிறைய ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கும். அது மாதிரி தான் வெளியில் மீன ராசிக்காரங்க சாந்தமாக அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியும் கனவும் திறமையும் அளவில்லாததாக இருக்குது. யாரும் உங்களை மதிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா கவலையே படாதீங்க. கடலோட ஆழம் எல்லோருக்குமே தெரியாது, ஆனாலும் அதோட மதிப்பு பாருங்கள் எப்பவுமே குறையாது. அதுபோல தான் நீங்களுமே. இந்த மீன ராசிக்காரங்க விஷ்ணு பகவான் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மன அமைதி, மனசில் இருந்த பிரச்சனை சங்கடம் எல்லாம் போகும். குடும்பத்துலேயுமே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். வேலை வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் வர விஷ்ணு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட விஷ்ணு வழிபாடை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியுமா? எப்படின்னா புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நீங்கள் நல்லா குளிச்சு முடிச்சு சுத்தமாக வீட்டையுமே சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி அங்கே போய் நீங்கள் இறை வழிபாடை செய்யும்போது துளசி மாலையை கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி வழிபாடு செஞ்சுட்டு கோயிலே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஓம் நமோ நாராயணா போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துளசி மாலை சமர்ப்பிப்பது நல்லது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை வச்சு அர்ச்சனை செய்கிறதும் நல்லது. இந்த விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. இல்லை கோயிலுக்கே போக முடியல, பக்கத்தில் கோயில் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி புதன்கிழமைகளையோ சனிக்கிழமைகளையோ வீட்டில் அமைதியாக உட்காந்து ஓம் நமோ நாராயண மந்திரத்தை 108 முறை ஜெபம் செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு நாராயணனை மனசார நம்பிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்காக நாங்கள் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். அதே போல் சிவன் வழிபாடுமே மனக்குழப்பத்துக்கு பெரிய தீர்வு அமையும். கஷ்டம் குறையும், மனசுக்கு தெளிவு பிறக்கும். கடந்த கால கர்ம பலன்களுமே சீராக மாறும். திங்கக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிஷமாச்சும் தியானம் செய்யுங்க. இது ரொம்ப நல்லது. நீங்கள் விரும்புகிற விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நன்மை வரும். நெகட்டிவான பீப்புளை உங்களோட வாழ்க்கையிலேருந்து புறந்தள்ளுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சரியாக தப்பாங்கிறது மட்டும் நீங்கள் முடிவு பண்ணணும். மீனராசிக்காரங்க இப்போ இருக்கிற நிலை அப்படிங்கிறது இந்த கஷ்டம் எல்லாமே அப்படியே இருக்காதுங்க. கண்டிப்பாக முடிவு இருக்குது. இப்போ உங்களோட ஆரம்பம்
கண்டிப்பாக உங்கள் வெற்றியை பார்த்து இந்த உலகமே திரும்பி பார்க்கும். ஒரு நாள் உங்களுக்கான நேரம் வரும். அப்போ நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மறந்தவங்களுமே உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உழைக்க இப்போலேருந்தே தொடங்குங்க. இறைவன் உங்களை கைவிட மாட்டார். அதனால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனையை நினச்சி குழம்பிக்கிட்டு வாழ்க்கையில் இவ்வளவு நாள் வீண் பண்ணதெல்லாம் போதும். ஆனால் இனிமேல் வர்றது நல்லா தான் நடக்கும் அப்படின்னு உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. நன்மை வரும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தீரலைங்க, என்ன செஞ்சாலும் தீரல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற முடியும். எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இதனால் நீங்கள் பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நம்ம இப்போ மீன ராசியில் இருக்கிற பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போது, என்ன செஞ்சால் நல்லது நடக்கும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மீன ராசியில் பாருங்கள், பூரட்டாதி இதில் 4ஆம் பாதம் வருது. தெளிந்த ஒரு நாணமும் திடமான சிந்தனையும் கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் யோகமான மாதமாக ஏற்படுத்துது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீரும். ஏன்னா தன புத்திரக்காரகனாக இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன். யார்? குரு பகவான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி, பிரச்சனை, வம்பு, வழக்கு இது எல்லாமே விலகும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகுது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த வேலை பாருங்கள் இப்போ கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்குமே உங்கள் மேல் எடுத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயருது. ஒரு சிலருக்கு சொந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற கனவு இருந்திருக்கும். அந்த கனவு நனவாகுங்க. அதுக்கான வாய்ப்புலாம் சரியாக அமைஞ்சிருக்கு. முயற்சி செஞ்சால் நீங்கள் நினச்ச இடத்த கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மாதம் விஐபிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. செஞ்சுட்டு வர தொழிலுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை உங்களை விட்டு விலகுது. வர வேண்டிய பண வருமானம் சீராக கிடைக்குது. சேமிப்பு உயருது. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு உங்களை நெருங்காமல் இப்போ விலகுது. குடும்பத்துலேயுமே நிம்மதியான நிலை தான். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை, சண்டை, சச்சரவு தீரும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை வரும். தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு அபிவிருத்தி அடையக்கூடிய மாற்றம் உண்டாகுது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். மாத தொடக்கத்தில் சுக்கிரன் ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போ பொன் பொருள் சேர்க்கை கூட கிடைக்கும். வசதி வாய்ப்பு நல்லா இருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும்னா எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே உங்களுக்கான ஆதாயம் சேரும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் முன்னேற்றத்தை கடைபிடிக்க கவனமாக படிக்கணும். அடுத்து பாருங்கள், உத்திராட்டதி. நினச்ச வேலையை நினச்ச நொடியை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் யோகமான அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா, ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறாரு சனி பகவான். சனி பகவானுக்கு பூர்வ புண்ணிய குருவின் பார்வையும் கிடைக்குது. இதனால் 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து இப்போ நீங்கள் விடுபட்டு வெளியே வந்திருக்கீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். மனசு தெளிவாக யோசிக்கும். எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமா இருக்கிற புதன் பகவான் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அப்போ என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் மந்தமாக இருந்த எல்லா நிலையிலுமே முன்னேற்றம் வரும். எதிர்பார்ப்புகள் சிறப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துது. அக்கம் பக்கத்தால் இருக்கிறவங்ககிட்ட நிறைய தொல்லை வந்திருக்கும்ல, அந்த தொல்லையுமே மாறிடும். வியாபாரிகளுக்கு போட்டி, எதிர்ப்பு இந்த நிலையில் மாறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றமான நிலை சேரும். அதுக்கப்புறம் பாருங்கள், படிப்பு, வேலை, திருமணம் அவங்களுக்கு ஏற்ற கனவு நனவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழல் வருது. பிள்ளைங்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துது. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். அடுத்து பாருங்கள், ரேவதி. நிதானமாக செயல்பட்டு மற்றவங்க முடியாது அப்படின்ன வேலையை கூட சிறப்பாக முடிச்சு காட்ட பிறந்தவங்க அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் யோகமான அமைப்பு ஒன்று இருக்குது. மாத தொடக்கத்தில் வித்யாக்காரகன் இந்த புதன் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. திட்டமிட்ட வேலை இப்போ சிறப்பாக நடக்கும். ரொம்ப நாள் கனவு நனவாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பாதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எடுத்த முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். நினச்ச வேலை சிறப்பாக நடக்கும். தொழில் நிறுவனம் நடத்தி வரவங்களுக்கு உங்கள் பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆதரவுமே பக்கபலமாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டிருந்துச்சுன்னா இப்போ அந்த சங்கடம் தீருது. குடும்பத்தில் தோன்றின பிரச்சனை விலகுது.
பேசாமல் இருந்த சகோதரருமே உங்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயத்திலும் இருப்பாங்க. ஞான மோட்சக்காரகன் கேது ருணரோக சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் செல்வாக்கு உயரும், எதிர்ப்பு வம்பு இந்த நிலை மாறும். இழுப்பறியாக இருந்த வம்பு வழக்கு கூட சாதகமாக மாறும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். உங்கள் ராசியும் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செஞ்ச சனி பகவானையும் பார்க்கறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் இருந்த இடம் தெரியாமல் போகுது. சமூகத்தில் உங்கள் நிலை உயரும், வருமானம் அதிகரிக்கும், வியாபாரம் தொழிலில் அபிவிருத்தி பெற போகிறீங்க. விவசாயம் செழிக்குது, மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடையும் விலகுது. எல்லா வகையிலுமே இறைவனின் பரிபூரண அருளாலும் நன்மை நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.